எனக்கு கொஞ்சம் அது ஃப்ளோரை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணால் கூட பிளாக் ஃபாரஸ்ட் கேக் சூப்பராக வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். ஸோ நம்ம நிறைய கேக் ரெசிபீஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் டைம் பிளாக் ஃபாரஸ்ட் ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டைமே சூப்பராக வந்தது ரிசல்ட். ஸோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3/4 கப் அளவு மைதா எடுத்துக்கிறேன். ஸோ எப்போவுமே மைதா போடுறப்போ நம்ம சலிச்சு தான் எடுத்துக்கணும். ஸோ அதை நம்ம சேவ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அதில் குட்டி லம்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக தான். கேக் ரெசிபி மைதாலையும் பண்ணலாம், வீட்லேயும் பண்ணலாம். பட் கோதுமையில் பண்ணுறப்போ என்ன அப்படின்னா நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ மைதாலேயே ட்ரை பண்ணி பழகுங்க. ஸோ நான் எடுத்திருந்த அளவு 3/4 கப்புன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் சேவ் பண்ணி எடுத்துக்கணும். இதை சேவ் பண்ணுறப்பையும் நம்ம கொக்கோ பவுடரை ஆட் பண்ணிக்கணும். இதில் நான் 3 ஸ்பூன் ஆஃப் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த ரெசிபிக்கு எடுத்துருக்க மெஷர்மெண்ட் ஸ்பூன் இது தான். கொக்கோ பவுடரை தனியாக சேவ் பண்ணி எடுக்காமல் மைதாவோடு சேர்த்து பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் இது மிக்சர் ஆகும். ஸோ இப்படி பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு கேக் வந்து ப்ராப்பரான மெத்தடில் பண்ண முடியும். பிகினராக இருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு எல்லாத்தையும் போடாமல் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். லேட் ஆனாலும் பரவாயில்ல. I'm adding into this baking powder 1/2 spoon, baking soda 1/4 1/4 spoon, enhancing டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சால்ட். ஸோ இது மாதிரி வர்றது பேக்கிங் பவுடர்லேருந்து வரலாம். மைட் பி கொஞ்சம் நீங்கள் உடச்சோட ட்ரை பண்ணுங்கள். வரல அப்படின்னா அப்படியே தூக்கி போட்டுருங்க. இந்த மெஷர்மெண்ட்டுக்கு எனக்கு ஒரு 3 எக்கு தேவைப்படுது. ஸோ கேக் பண்ணுறதுல மெஷர்மெண்ட் தான் மஸ்ட்டு. 1/2 kg 1 kg இதை பொறுத்து எக்கோட மெஷர்மெண்ட்டு மாறும். எக் யூஸ் பண்ணுறப்போ எக் ப்ரோக் பண்ண உடனே ஒரு ஒயிட் கலரில் மேலே இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடுங்க. என்னோடய எக்கில் அது இல்லை, பட் இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா கேக்கோட குவாலிட்டி ஆர் சம்திங் அதில் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இதில் நான் நிறைய டைம் இப்படி பண்ணி எனக்கு கொஞ்சம் அது நல்லா இல்லாமல் வந்திருக்கு. ஸோ அப்படி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. எனக்கு இல்லை, இருந்தாலுமே நான் ஒரு விஸ்க் வச்சு இப்படி பண்ணிவிட்டு அதில் ஏதாவது மாட்டியிருந்ததுன்னா அதை எடுத்து வெளியே போட்டுடலான்னு பார்த்தேன். பட் எனக்கு அது மாதிரி வரல. அப்படி வந்ததுன்னா நீங்கள் எடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு எக்லெஸ் ரெசிபி வேணும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் டைம் அப்லோட் பண்ணுறேன். இது ஹேண்ட் பிளெண்டராலேயே பண்ண முடியுமா அப்படின்னா மேனுவலாக நம்மளால் பண்ண முடியாது. இதை வந்து நம்மளுக்கு ஒரு ஃபோம் மெத்தடில் வரணும் எக் வந்து. ஸோ அதுக்காக நான் ஒரு ஹேண்ட் பிளெண்டர் எலக்ட்ரிக் பிளெண்டரில் யூஸ் பண்ணிக்கிறேன். எக் வந்து ஓரளவு ஃபோம் வந்த பின்னாடி அதுக்கப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ணணும். ஐம் ஆடிங் இன்டு திஸ் 1/2 கப் ஆஃப் சுகர். ஸோ சுகர் வந்து நீங்கள் பவுடராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேலை நீங்கள் விஸ்க் வச்சு ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா பவுடர் சுகர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஹேண்ட் பிளெண்டர் எலக்ட்ரிக் யூஸ் பண்ணுறதுனால இதில் ஈஸியாக பீட்டன் ஆகிடும். ஸோ அதுக்காக நான் அப்படி பண்ணுறேன். இதில் இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்னா நம்ம ஹோல் சுகர் போடுறப்போ நல்லாவே விஸ்க் வச்சு பீட் பண்ணுவோம். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சமே ஃபோமி மெத்தட் வரும். ஸோ இது கொஞ்சம் கேக்குக்கு ஆடட் பெனிஃபிட் தான். ஸோ அதனால் நான் அப்படி பண்ணிக்கிறேன். இதில் உங்கள்கிட்ட என்ன எசன்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரோஸ் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ஸ்மெல்லெஸ் கலர்லெஸ் ஆயில் யூஸ் பண்ணணும். நான் ரீஃபைண்ட் ஆயில் 3 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் மெஷர்மெண்ட் தான். இதே ஸ்பூனில் தான் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல நுரையெல்லாம் வந்த பின்னாடி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்சர் ஆஃப் ஃப்ளோரை ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதில் இருக்க ஃபோம்ஸ் எல்லாமே க்ரெக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் மெதுவாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் கொடுக்குறேன். ஸோ அதனால அதே மாதிரி நீங்கள் பண்ணிடாதீங்க. நான் ஸ்லோவாக தான் பண்ணினேன் நார்மலாகவே. இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிறது ஃபுல் க்ரீம் மில்க். பேக்கிங் பேனில் பட்டர் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ த பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி ஆஃப் த கேக் இஸ் நம்ம ஸ்டிக்கை டிப் பண்ணி எடுக்கிறப்போ அதில் எதுவுமே ஒட்டக்கூடாது. எல்லா சைடும் செக் பண்ணிக்கோங்க. மெயினாக சென்டர். ஸோ 3 ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இடையில விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அஸ்லன் வாய்க்குள்ளே போட்டுறாத. ஒரு வழியாக ஃபைனல் ப்ராசஸ்க்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் மெயின். பிட்வீன் ஆஃப் ஸ்லைசஸ் யூ கேன் ஆட் சுகர் சிரப். அந்த சுகர் சிரப்லையுமே நீங்கள் கொஞ்சம் எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மெல்டட் டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணி நான் கேக்கை இப்படி தான் ஃபினிஷ் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.